ஏதாவது பார்த்து பயங்கரமா சிரிச்ச ரூமர்னா சிரிச்சதுன்னா அந்த இப்ப குக் வித் கோமாளி இந்த சீசன் பண்ணும்போது இந்த சாலின் ஜோயான்னு ஒரு பொண்ணு கூட தான் ஃபர்ஸ்ட் நான் பேரிங் ஆனேன். அது டிவில பார்த்துட்டு டிடிஎஃப் வாசனை வந்து நீ இது பண்ணிட்ட, அவருக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, அது அவரோட ஆளு அப்படி இப்படின்லாம் சொல்லி போட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் சும்மா பேரானது குக்கிங் சமைக்க மட்டும்தான், அவங்க கூட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையுமே தெளிவா சொன்னேன். அது இன்ஸ்டால நிறைய மெசேஜ் அனுப்புறாங்க, எங்க அண்ணன் டிடிஎஃப் ஆளு மேலே கை வச்சிட்டியா, அவருக்கு ஏதாவது பண்ண அப்படி இப்படி மிரட்டல்லாம் வந்ததா? அவங்களோட ரசிகர்கள் தான். ஓகே, அவங்க 4-5 பேர் மிரட்டினாங்க. அது ஒன்றும் நம்ம கண்டுக்கிறாப்புல. ஏன்னா அவரு தெரியும், வாசன் நம்ம கிட்ட ஃப்ரெண்டு தான் அவரு. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவரே என்கிட்ட பேசிட்டேன். ஓகே, சோ இது வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். சொல்லிட்டேன். அந்த சர்ச்சையை அங்கேயே முடிச்சிட்டேன். இப்போ அடிக்கடி உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுற ஒரு சாப்பாடுனா என்ன? அடிக்கடி டெம்ப்ட் ஆகுறதுன்னா எனக்கு வந்து சீசனை பொறுத்து. மாலை நேரம்னா பஜ்ஜி டெம்ப்ட் ஆகும், மதிய நேரம்னா பிரியாணி டெம்ப்ட் ஆகும், காலை நேரம்னா எனக்கு வந்து இது டெம்ப்ட் ஆகும், பூரி உருளைக்கிழங்கு. இரவு 2 மணிக்கு இல்ல பிக் பாஸ்ல வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிட்டேன். இரவு 2 மணிக்கு பெருசா டெம்ப்ட் ஆகாது, ஏன்னா நான் தூங்கிடுவேன். இல்ல நடுராத்திரியில சில பேருக்கு செவரேறி குதிச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போவாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் ஆசினிலாம் கிடையாது, நமக்கு தெரியாது, நம்ம அவ்வளவு நடுராத்திரிலாம் போற ஆள்லாம் கிடையாது. சோ அப்புறம் நீ இப்ப நிறைய vlogsலாம் நீங்க போடுறீங்க இல்லையா? அப்படி போடுறப்ப உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் வந்து உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்றது இருக்கும். உங்க ரிவ்யூஸ்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள்லாம் என்ன ஆனாலும் ₹1 கோடி கொடுத்தாலும் இதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு? அது இந்த இது சூது அந்த பெட்டிங் ஆப்லாம் வருதுல, அது பண்ணக்கூடாது. அண்ட் அதிகமா நீங்க ஃபாலோ பண்ற விஷயம் அப்படின்னா என்ன? ஒரு மந்த்ரா, குரேஷிக்குள்ள இந்த மந்த்ரா ஓடிக்கிட்டே இருக்கும்னா அதிகமா ஃபாலோ பண்றதுன்னா அதான் எந்த ஒரு ஸ்டேஜையுமே ஈஸியா எடுக்கக்கூடாது. அது ஒண்ணு நான் ஃபாலோ பண்ணுவேன். எந்த ஒரு ஸ்டேஜையுமே வந்து நம்ம ஈஸியா ஓகே நம்ம ஒன்று இது ஆயிட்டோம், நம்ம இதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை ஈஸியா வந்து எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா எந்த ஸ்டேஜ் நம்மள எங்க கொண்டு போகணும் யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லா ஸ்டேஜையுமே நம்ம வந்து சீரியஸான்னு சொல்ல, அதுக்கு என்ன தேவையோ அதோட போகும், அந்த ஒரு மரியாதையோட எடுத்துக்கிட்டு போவோம். ஓகே, சோ நம்ம கிச்சன் செட்டப்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இப்பவே? உண்மையிலேயே ரொம்ப கலவரமா இருக்கும்னு நினைச்சேன், பட் ஓகே தான். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புலாம் கம்மி தான், அதனால ஈஸியா பண்ணிடுவாங்க. என்ன பண்ண போறாங்க? டெசர்ட் தான் பண்ண போறாங்க இல்லையா? எல்லாருமே ஸ்வீட் பண்ண போறாங்க. எல்லாமே ஸ்வீட் பண்ண போறாங்கன்னா நீங்க அப்படியே ஒவ்வொரு டேபிளா போனீங்கனாலே அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இங்க உள்ள வந்த உடனே ஒரு மாதிரி நெய் மனம் உங்களுக்கு வந்து உதயகிருஷ்ணா நெய்னாவே அதானமா? நீ வேற, நீ இங்க வந்து சமைச்சாங்கன்னா பெருந்துறை வரைக்கும் வாசம் அடிக்குமா? அப்படியே சூப்பர். 5 4 3 2 1 and it's time. ஹேப்பி நியூ இயர். அது கிடையாது, ஹேப்பி குக்கிங். ப்ளீஸ் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா அது பேர் என்ன? ஷாஹி துப்புடா. துப்புடா தானே? இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டேன். பலாப்பழ கேசரி. எத்தனை வெட்டிங்ஸ்? இது வெட்டிங் இல்ல, இது நாலேஜ். பலாப்பழம் இருக்கு, ரவை இருக்கு, வேற என்ன பண்ணுவாங்க? முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வச்சு பலாப்பழம் கேசரி. நார்மல் கேசரி செஞ்சுட்டு பலாப்பழத்தை போட்டு பிரட்டிடுவீங்களா? என்ன மாதிரி? நெய்யில் வறுத்துட்டுங்க, எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரவையை போட்டுருங்க. ரவை வந்து அரைச்சி தூள்ள போடுற மிளகா போட்டு நெய் ஊற்றி நல்லா கிளறி அப்புறம் சர்க்கரை போட்டு கிளறிட்டு கடைசியில் இறக்கி வைக்கும் போது இறக்கி ஒரு பவுலில் போட்டு மேலே. மக்களே, நீங்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பலாப்பழ கேசரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும்.